உன் வாழ்க்கையை தொலைச்சிடாத, ஒண்ணும் இல்லாம போயிடாத, பிஞ்சிலே பழுத்துறாத. எல்லாத்தையும் தெரிய வேண்டிய காலத்துல தான் தெரியணும், அடைய வேண்டிய காலத்துல தான் அடையணும். அதுக்கு ஒரு ஏஜ் இருக்கு, அதுக்கு ஒரு டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீ ஆசைப்பட்டு நீ அதை செஞ்சேன்னா அது உனக்கு ரொம்ப சிக்கலா மாறிடும். அதனுடைய சந்தோஷத்தை உன்னால முழுமையா அனுபவிக்கவே முடியாது. இப்போ என்ன டைம்? இப்போ படிக்கிற டைம் தான்ப்பா. இப்போ என்ன டைம்? இந்த டைம், இந்த வயசு இருக்கு, அதுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. நீயே குழப்பிடாத. ஏன்னா ஏசப்பா உனக்கு குறிச்சு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. நீ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தது ஒரு பெரிய பாக்கியம். நீ இயேசு அறிஞ்சது ஒரு பெரிய பாக்கியம். அது இந்த வயசுல இந்த பைபிளை கையில தூக்குறனா நீ எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற ஜனம். நான் இப்ப நினைக்கிறேன் நான் ரொம்ப பாக்கியம் பெற்றவன். ஏன்னா இந்த உங்க வயசுல நான் ஏசப்பாவை தெரிஞ்சிட்டேன்ல. என்ன மாதிரி பாக்கியம் பெற்றவங்க யாரும் இருக்க முடியாது. உன்ன மாதிரி பாக்கியம் பெற்றவங்க யாருமே இருக்க முடியாது. உன் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பணக்காரனா இருக்கலாம், அறிவுள்ளவனா இருக்கலாம், கார்ல வரலாம். ஆனா நான் நம்புறேன் இயேசுவை நீ வச்சிருக்கல, அவனை விட நீ பயங்கரமான புத்திசாலி, அவனை விட ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை நீதான். அதனால இங்க இருந்து போகும்போதே ஒரு மாற்றத்தோட இல்ல ஏசப்பா, இல்ல ஏசப்பா, எனக்கு கைட் பண்ணுங்க ஏசப்பா, என் கையை ஹோல்ட் ஆன் பண்ணுங்க, எனக்கு பிடிச்சிருங்க ஏசப்பா, நான் அப்படியே நடக்கணும். நீங்க ஒரு ஏஜ் வரும்போது ஒருவேளை என்ன மாதிரி இல்லனா ஒரு 25 ஏஜ் வரும்போது அப்படியே பலிபீடத்துல நின்னு யோசேப்பு மாதிரி கட்சிக்கணும். நான் விழுந்து எந்திரிச்சேன்னு கட்சி கூடாது. எப்படி சொல்லணும்னா கர்த்தர் எதிலையுமே என்னை கரைபடாமல் என்னை கிருபையாய் காப்பாற்றினார். நீங்க விழுந்து 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 எந்திரிச்சு ஊழியம் செய்யறதுக்கும் நீங்க விழாம ஊழியம் செய்யறதுக்கும் என்ன இருக்கு?